வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்னதாக வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூடவே வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வேக வச்சிடலாம். 15 to 20 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் ஆம்லேட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெடி ஆயாச்சு. இப்போ இதை அப்படி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அது கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சின்னதாக வெட்டி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை, கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, அழகாக ரெடி ஆயாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கலந்து வச்சிருந்த முட்டையை அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சூடு அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. வெளியே எடுத்துடலாம். பாருங்க என்ன அழகாக வந்திருக்குன்னு. டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஆம்லேட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.